ஹாய், நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மாவோட கையில் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல் மிளகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் தான் போடணும். எதுலேயே சின்ன வெங்காயம் போடுறது இருக்கல, ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போடணும். நிறைய சிக்கன் வெங்காயம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருக்கணும். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சம் தேங்காய், ஒரு பெரிய தேங்காய் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா அதுக்கு கூட ஜீரகம், இஞ்சி, கறிவேப்பிலை, வெளுத்துள்ளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா சுவத்து வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும். அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சணும். அதுக்கப்புறமா அந்த மசாலையை சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலையை சிக்கனில் போடணும். போட்டதுக்கு அப்புறமா தான் மசாலா போடணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் தூள் இதெல்லாம் போட்டு கிண்டி இறக்குனா ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பாய்.